திருச்சிக்கு போயிட்டு தெப்பக்குளம் போகாமல் வந்தால் எப்படிங்க? அதனால் நான் வழக்கம் போல் அம்மா கையை பிடிச்சிட்டு ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. எனக்கு எப்படி எங்கள் அம்மா கம்பெனியனோ அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு பயங்கர கம்பெனின்னு. அதுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி கேட்டிங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. அவங்க ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணை அவங்க எல்கேஜி ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இவங்க பொண்ணை இவங்களும் எல்கேஜி சேர்க்கலான்னு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதாவது நான் தான் அப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் நாங்கள் கல்யாணம் முடிச்சு எங்கள் குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எப்படி வாரத்தில் 4-5 நாள் வந்து ஷாப்பிங்கு கோயிலுன்னு சொல்லி போட்டுருவாங்க. அதுவும் பெரிய பெரிய ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய ட்ரிப்னா என்ன தெரியுங்களா? தாஜ்மஹால் வரைக்கும் 2 பேர் சேர்ந்து போயிட்டு வந்துட்டாங்க. நான் இன்னும் லோக்கல் தமிழ்நாட்டையே நான் தாண்டலைங்க. அவங்க தாஜ்மஹால், காசி அந்த மாதிரி நார்த்து சைடு நிறையவே போயிட்டு வந்துட்டாங்க 2 பேர் சேர்ந்து. இன்றைக்கி நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஷாப்பிங் போகலான்னு மங்களன் தான் வந்தோம். மாபெரும் பாத்திரக்கடல். அப்பா எது எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். சரி ஏதாவது வீட்டுக்கு தேடுதா, இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்ட்டு வந்தோம். டிஃபன் பாக்ஸில் நல்ல பிரிண்டட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி இப்போ தான் நம்ம ஷாப்பிங் முடித்தோம். ஸ்கூல் திறக்கிறப்போ மறுபடியும் எதுக்கு வாங்கிட்டேன்னு பார்த்து வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே எங்கள் அம்மா குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்குடி, ஏண்டி இப்படியே நின்றுட்டுருக்க அப்படின்னாங்க. இதெல்லாம் வாங்கியாச்சுமானா பரவாயில்ல, என்ன சில்வர் பொருள் கெட்டால் போக போகுது, அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கும், நீ வாங்கு அப்படின்னாங்க. சரி ஓகே, நானும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பிரிண்ட் எப்படி போகுமா இல்லை அப்படியே இருக்குமான்னு தெரியல. ஏன்னா பிரிண்ட் போயிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ நான் வெறும் சில்வரில் தான் வாங்கினேன், பிரிண்ட் இல்லாமல். இது பாருங்கள், சாதம் வடிக்கிற பாத்திரம் கேட்டிருந்தேன். ஒன்று சின்னதாக இருக்குது, இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு மீடியம் சைஸில் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தேன். எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்துட்டு 150லேருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த இட்லி பிளேட் வந்து பயங்கர வைரலாக போச்சு என் சேனலில். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் அதில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் சொன்னீங்க, நான் நேரில் திருச்சியில் போய் விசிட் பண்ணி வாங்குவேன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு. இது இடியாப்போ பிளேட்டு. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சில்வர் ஐட்டம் ஏதாவது தேடுதான்னு சொல்லி பார்த்தேன். எல்லாமே ரீசனபிள் காஸ்ட்டில் தான் இருந்தது. எதை வாங்குறதே எதை விட்றதுன்னு தெரில. இந்த நேரத்தில் நிக்கி நிலாவோட அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அவர் வந்திருந்தாருன்னா அவர் நிறைய வாங்கி கொடுத்து பில் போட வச்சுருந்துருக்கலாம். அப்புறம் சரி பில் போடலாம் அப்படின்றப்போ அம்மா வந்துட்டு, இருடி நானே பார்த்துக்கிறேன், நான் பில் போட்டுக்கிறேன், நீ பேசாமல் இரு, நான் குழந்தைங்களுக்கு நான் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. அச்சோ சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வேறு வழியில் ஏதாவது சாரீ எல்லாம் வாங்கி கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு விட்டுட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோர் பிளாஸ்டிக் ஐட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை டூடல்ஸ்.